ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்ஏ ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம மேக்ஸ் டாப்பிக்கில் இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் வந்து எப்பயுமே வந்து என்னது மாறாது. பிரின்சிபல் எப்பயுமே மாறாது. ஓகேங்களா? பிரின்சிபல்னா அசல் தொகை வந்து இன்னைக்கு மாறாது. வட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குமே தவிர அந்த அசல் தொகை அப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து இப்போ எஸ்ஐ வந்து லெஸர் தென் சிஏ எதுலன்னா வட்டியில். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அசலும் இன்க்ரீஸ் ஆகும், வட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த வட்டி பணம் வந்து திருப்பி அசலில் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி போடுவாங்க. ஆனால் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிக்ஸடான அசல் தொகைக்கு மட்டும்தான் வட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 1 இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு சிஏ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா 1 இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அசல் தொகையும் சிம்பிள் எல்லாமே சேம் தான். அதுக்கான வட்டி மட்டும்தான் இத்தனை பர்சன்டேஜ் வரும். இந்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த வட்டி வந்து அசல் தொகையோடு சேர்ந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் இயருக்கு வந்து வட்டி அசலும் அதிகமாக வரும். இப்போ இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து ரெண்டுமே என்னது சேமாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் வந்து எவ்ரி இயர் வந்து என்னது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து ரிமைன்ஸ் த சேம், இந்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வந்து இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 அந்த ஃபார்முலா தான். அப்போ பிங்கிறது என்னது பிரின்சிபல் அமௌண்ட்டு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அடுத்து ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது எஸ்ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ கொஷின்ஸில் வந்து டு பிகம்ஸ் மாறுகிறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது எதை மீன் பண்ணுதுன்னா டோட்டல் அமௌண்ட் மீன் பண்ணுது. மொத்த தொகைங்கிறது என்னது அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தது தான். ஒரு கொஷினை வந்து இந்த அமௌண்ட் இதுவாக மாறுது அப்படிங்கிறப்ப இந்த மாறுகிற அமௌண்ட் என்னன்னா இங்கே வந்து அசல் கொடுத்துருக்காங்க, இந்த நடுவில் ஒரு காலத்துக்கு வட்டி வருது, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்னது ஒரு அமௌண்ட்டாக மாறுது. அப்போ டோட்டல் அமௌண்ட் டு பிகம் மாறுகிறது. இதெல்லாம் கொஷினில் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க கொஷின் மொத்தம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 40 மாடல்ஸ் தான் இருக்கும். 40 மாடல் ஒரு 40 சம்ஸ் மட்டும் பார்த்துட்டோன்னு வைங்களேன். டிஎன்பிசியில் எப்படியும் மேக்ஸிமம் வந்து எஸ்ஐசி சம்மந்தமாக ஒரு 3 கொஷின்ஸ் இல்லாட்டி 4 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 4 கொஷின்ஸ் வந்துடும். ஈஸியாக நம்ம வந்து இந்த 3 மார்க்கு 4 மார்க்கோ ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். மொத்தம் இருக்க இந்த 40 மாடல்ஸ் மட்டும் பிடிச்சா நம்ம எப்படி சம்ஸ் கேட்டாலும் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். வாங்க நம்ம இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். அசல் ரூ. 1000க்கு 5% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு இருக்காங்க. அப்போ நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ 1000. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான் 5%. அப்போ என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டான் 2. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறான். நம்ம ஃபார்முலானா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. அப்போ P என்னது 1000, N வந்து 2, அப்போ Rங்கிறது 5 டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்போ 5 2 சார் 10, 10 into 10 100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 100. அடுத்த சம் வந்து கமல் ஒரு வருடத்திற்கு 7% வட்டி விகிதத்தில் ரூ. 3000 சேமிக்கிறார். சேவிங்ஸ் பண்ணுறார் 3000. ஒரு வருட முடிவில் அவர் பெறும்
தனி வட்டியையும் தொகையையும் காண்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க, தொகையும் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டோட்டல் அமௌண்ட்னா என்ன ஃபைன் பண்ணோம்? பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தா தான் என்னது டோட்டல் அமௌண்ட்டு. அப்போ நம்ம வந்து என்னது தொகையினோடனே அசலை கண்டுபிடிச்சி அசலில் போட்டுறக்கூடாது. டோட்டல் அமௌண்ட், தொகை, மொத்த தொகை இப்படிங்கிறதெல்லாம் எதை குறிக்குதுன்னா டோட்டல் அமௌண்ட்டை குறிக்குது. பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ கம்மல் வந்து ஒரு வருடத்திற்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7%. ஒரு வருஷத்துக்கு 7% தரக்கூடிய இதில் வந்து எவ்வளோ சேமிக்கிறார்? அசல் தொகை வந்து 3000 சேமிக்கிறார் ஒரு வருட முடிவில். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது? 1. இங்கே ஒரு வருடம் முடிவில் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன காரணம் தேவை? ஒரு வருட முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்னது? எஸ்சி இஸ் ஈக்குவல் டு PNR/100. அப்போ பிங்கிறது என்னது? 3000. அப்போ n வந்து 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7 /100. அப்போ 00 கேன்சல் ஆயிரும். 7 3 சார் எவ்வளோ? 21. அந்த ஒரு 0 இருக்குது. 210. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னு போட்டு 210 தனி வட்டி அசலை போட்டுறாங்க 3000. நம்ம கண்டுபிடிச்சோன்னு இதுதான் கரெக்டான டிக் அடிச்சிடக்கூடாது, இது தப்பு. அப்போ நமக்கு என்ன கேட்டுருக்காங்க? மொத்த தொகை. அப்போ டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 3000 ப்ளஸ் 210. அப்போ மொத்தம் எவ்வளோ? 3210. அப்போ பி ஆப்ஷனில் வந்து என்ன வச்சுருப்பான்? 210, 3210. இப்போ இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். இதை வந்து நம்ம அவசரத்தில் பார்த்துட்டு டக்குன்னு டிக் அடிச்சிடும். இதுதான் சிம்பிள் மிஸ்டேக். இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ ஆன்சர் என்ன? 210 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இது வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 3210. அடுத்த சம், 3வது சம். ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி விகிதம் 8 ஆண்டுகளில் ரூ. 7500க்கான தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எஸ்ஐ கேட்குறாங்க. எஸ்ஐக்கு ஃபார்முலா PNR/100 நமக்கு தெரியும். ஆண்டு ஒன்றுக்கு 6%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6%. எத்தனை ஆண்டுக்கு? 8 ஆண்டுக்கு போட்டிருக்காங்க. 8 ஆண்டுக்கு. பிரின்சிபல் வந்து 7500. இந்த 7500 ரூபாய்க்கு 8 வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அப்போ எஸ்சி இஸ் ஈக்குவல் டு PNR/100. பிங்கிறது என்னது? 7500 இன்ட்டு என்னங்கிறது 8. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100. அப்போ இந்த 00க்கு 00 கேன்சல் ஆகிடும். அப்போ இது எவ்வளோ? 75 இன்ட்டு 6 8 எவ்வளோ? 48. அப்போ 75 இன்ட்டு 48 எவ்வளோ? 5 8 44, 7 56, 56 60, 5 4 22, 7 4 28, 30, 0063. அப்போ எவ்வளோ வருது? 3600. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3600. அதுதான் இதுக்கான தனி வட்டி. அடுத்து அசல் ரூ. 200க்கு 6 மாதங்களில் 2% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவோ அதே தான். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோ மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க? 6 மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் இயரில் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து மந்த்ஸில் கொடுத்தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2%. அப்போ மந்த்ஸில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு, இப்போ 6 மந்த்ஸாக மொத்தம் நம்ம வருஷத்துக்கு எத்தனை மந்த்து? 12. அப்போ அதை 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 12ஆல் டிவைட் பண்ணும்போது 166. அப்போ 1/2 இயர்ஸ். இயர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் என்னது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1/2 இயர்ஸ்னு போடாச்சு. அடுத்து எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு, எல்லாம் சேம் தான், ஆனால் ஒரு சின்னதாக இங்கே ஒரு மந்த்ஸில் கொடுத்துருக்கான். அதை மட்டும் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாம். அதே தான் PNR/100. அப்போ பிங்கிறது என்னது? 200. என்னங்கிறது 6 மந்த்ஸாக அதை நம்ம என்னவா கண்டுபிடிச்சோம்? 1/2 இன்ட்டு 6ங்கிறது என்ன? 2 டிவைடட் பை என்ன வருது? 100. இப்போ இந்த 00க்கு இந்த 00 கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2.
அடுத்து நெக்ஸ்ட் சம் 7500க்கு 8% வட்டி விகிதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 7500. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. இப்போ n is equal to 1 year 6 months. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? எஸ்ஐயும் டோட்டல் அமௌண்ட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ n வந்து மந்த்ஸில் இருக்குது, அப்போ இயர் கன்வெர்ட் பண்ணிடுவோமா? n is equal to 1. அப்போ அந்த 6 month 6/12. அப்போ இதை 1/2 மாற்றிடலாம். அப்போ இதை வந்து என்ன 2:2 1 + 3/2 எஸ். அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2:2. இப்போ இது +1 3. அப்போ 3/2 எஸ். அப்போ n is equal to என்னது? 3/2 எஸ். இப்போ எஸ்ஐ is equal to PNR/100. அப்போ P எவ்வளோ? 7500. n வந்து எவ்வளோ? 3/2 எஸ். அப்போ 68 × /100. 0 0 கேன்சல், எடுத்தா 4. அப்போ 75 × 4 3 12. அப்போ 75 × 12. 5 2 10. மேலே 1 7 2 15 15. 5 1 is 5 1 7 7 0 10. மேலே 1 8 9 900. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 900. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் அமௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட்டுக்கிட்ட நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஏ. பிரின்சிபல் எவ்வளோ? 7500 + 900. அப்போ எவ்வளோ வரும்? 8400. இதுதான் டோட்டல் அமௌண்ட். அடுத்த 6வது சம். வருடத்திற்கு 10% வீதம் வட்டி தரும் ஒரு வட்டியில் லோகேஷ் வந்து 10,000 வைப்பு நிதியாக வையம் செலுத்துறாரு. அத்தொகையை 2 வருடம் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%ல வைக்கிறாரு. அசல் தொகை எவ்வளோ? 10,000. 10,000 வைக்கிறாரு. அத்தொகை வந்து எவ்வளோ? n is equal to 2 வருடத்துக்கு வச்சுருக்காரு, 3 மாதம் 2 year 3 months வச்சுருக்காரு. அப்போ இதை நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 3 months 12 அப்போ இயர் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ /12. அப்போ 1 3 3 4 3 12. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2 8. இது +1 எவ்வளோ? 9/4 years. அப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு SI is equal to PNR/100. P வந்து என்னது? 10,000 இன்ட்டு n வந்து எவ்வளோ? 9/4 years இன்ட்டு R எவ்வளோ? 10 / 100. இப்போ நமக்கு 00க்கு 00 கேன்சல். இப்போ 4 அடிச்சுன்னா 4 2 8 இங்கே 2 5 4 20. அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 2250. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ வருது? 2250. அடுத்து ஃபைண்ட் த அமௌண்ட் வென் ₹2500 இஸ் இன்வெஸ்டட் ஃபார் என்ன 146 days at 13% ஆனும். இப்போ நமக்கு பிரின்சிபல் வந்து 2500 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13% கொடுத்துருக்காங்க. வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னென்னா டேஸ் 146 days அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு டேஸில் கொடுத்தா இயருக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும். இப்போ டேஸில் ஒரு குறிப்பிட்ட டேஸ் மட்டும்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளை கொடுப்பாங்க. என்னென்னா 73 days, அடுத்து 146 days, 219 days, அடுத்து 292. இது மட்டும்தான் வரும் சம்ஸில். அப்போ 73 days வந்தால் அதை கன்வெர்ட் பண்ணால் 1/5 years. அடுத்து வந்து 146 daysனால் 2/5 years. அப்போ 219 daysனால் 3/5 years. இது 4/5 years. இதை நீங்கள் இப்படி பார்த்துட்டு வச்சுட்டாலே போதும். இந்த டேஸ் மட்டும்தான் சம்ஸில் கேட்பாங்க. இதை டேரெக்டாக நம்ம போய் அப்படியே போட்டு செம்ம சால்வ் பண்ணிடலாம். இதை போய் அங்கே போய் நம்ம சால்வ் பண்ணி
டிவைடட் பை 365 டேஸு எடுத்தெல்லாம் போடுவாங்க. இவ்வளோ தான் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அப்போ நம்ம கொஸ்டின் என்ன 146 டேஸ். அப்போ n is equal to 2/5 years. அவ்வளோதான், ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் தான் என்ன கேட்குறான், அமௌண்ட்டு. அமௌண்ட்னா என்னது, டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட்னா நமக்கு பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ பிரின்சிபல் இருக்குது. அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாகணும். அப்போ PNR/100. இப்போ எவ்வளோ, 2500 இன்ட்டு n எவ்வளோ 2/5 years இன்ட்டு R எவ்வளோ 13% டிவைடட் பை 100. 00 00 கேன்சல், 5 5 25. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 130. 130 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 130. இப்போ நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ தான் நமக்கு என்னது டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ 2500. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 130. அப்போ 130 எவ்வளோ 0362. இப்போ டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2630. அடுத்து வந்து ரூ 12,000க்கு 9% வருட வட்டி வீதம் 21 மே 1999 2 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ P is equal to 12,000. P is equal to 12,000. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. அப்போ என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21 மே இதுலேருந்து 2 ஆகஸ்ட் வரைக்கும் 2 ஆகஸ்ட் இப்போனா 1999 இது இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன வந்து கால்குலேட் பண்ணோம் எவ்வளோ வருதுன்னு. இப்போ 21 மே இல்லை எவ்வளோ டேஸ் வரும் 21க்கு அப்புறம். அடுத்து ஜூன், ஜூன் ஜூலை, அடுத்து வந்து 2 ஆகஸ்ட் வரைக்கும் எவ்வளோ டேஸ் வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ மேல வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 31 நாள் 30 நாள் வரும். அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து எத்தனை டேஸ் வரும்னா 11 டேஸ் வரும். 21லேருந்து மேலே வந்து 31 டேஸ் வரும். அப்போ இங்கே வந்து ஒரு லாஜிக் என்னென்னா, இப்போ இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது அந்த 21th டேவை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படி இல்லையா அங்கே சேர்க்கலையா, இப்போ இந்த 2 ஆகஸ்ட் அப்படிங்கிற அந்த 2 நாளை சேர்த்துக்கணும். ஏதாவது ஒரு சைடு அந்த டேவை மட்டும் சேர்த்துக்கணும், 2 பக்கமும் சேர்க்கக்கூடாது. இப்போ 21 மேலேருந்து இப்போ வந்து 31 நாள் இருக்குது. அப்போ இந்த டேவையும் சேர்த்தா 11 டே வந்துடுது. ஜூனில் 30 நாட்கள் இருக்குது, ஜூலையில் 31 நாட்கள் இருக்குது. இந்த ஆகஸ்ட்டில் 2 டேஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த டேவை சேர்க்காம ஒரே ஒரு டே மட்டும்தான் சேர்க்கணும் நம்ம. இப்போ மொத்தமாக எவ்வளோ வருது 73 டேஸ். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது, போன சம்பளம் பார்த்தோம் n is equal to 73 டேஸ் அப்படிங்கும்போது நம்ம என்னது n is equal to 1/5 years அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம். இவ்வளோ தான் கேட்பாங்க. அப்போ இந்த இதை சால்வ் பண்ணுறது மட்டும்தான் என்னது இந்த சம்மு. அப்போ வழக்கம் போல் நம்ம என்னது SI is equal to PNR/100. P வந்து எவ்வளோ 12,000 இன்ட்டு n வந்து எவ்வளோ 1/5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9 டிவைட் பை 100. 00 00 கேன்சல், 5 அடித்தா 5 2 10, இங்கே 2 வந்துடும், 5 20. அப்போ வந்து 24 × 9 எவ்வளோ 216. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 216. அடுத்து 9th சம். அசல் ரூ 6,000க்கு 7 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி ரூ 3,780 எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது வட்டி விகிதம். இப்போ ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் அசல் அப்படின்னா பிரின்சிபல் 6,000. ஓகே, என்ன வந்து என்ன கொடுத்தாங்க 7 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து தனி வட்டி கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே கொடுத்துட்டாங்க.
அதே தான் மற்றதெல்லாம் கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்னது நம்ம S = P/100. அப்போ Pங்கிறது என்னது 6000, என்னங்கிறது 7. அப்போ 6ங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்துட்டாங்களா, எவ்வளோ 3780. இப்போ இந்த 00 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை அடுத்து 7 5 சார் எவ்வளோ, 7 5 சார் 55, 2 7 4 சார் 28. அப்போ இந்த 0 இங்கே வந்துடும். 7th டேபிள் அடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இதை அடித்தா 6 9 சார் எவ்வளோ 54. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 9%. அடுத்த சம் ரூபாய் 1600க்கு 2 வருடங்கள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி ரூ 252 எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆர் கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துட்டாங்க, அசல் தொகை கொடுத்துட்டாங்க. P = 1600. இப்போ நமக்கு வந்து N வந்து 2 years 4 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மொத்தமாக நம்ம என்னது இயர் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் இந்த சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 252. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன வந்து நம்ம இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 2 years அப்படியே இருக்கட்டும். அந்த 4 months, இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 months. அப்போ 12 டிவைட் பண்ணால் 1 4 4 4 3 12. அப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 3 2 6 6 + 1 7 7/3 years. அப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம ஃபார்முலா SI = PNR/100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்குது 252. பிரின்சிபல் வந்து 1600 அசல் தொகை. அப்போ N வந்து 7/3 years. ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை 100. இப்போ இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த 252 7th டேபிளால் கேன்சல் பண்ணால் 1 7 1, இது வந்து 7 3 21. அப்போ மீதி 4. அப்போ 7 6 42. 42 வந்துருச்சு. இப்போ 16ஆல் கேன்சல் பண்ணால் 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 8 2 16. 1 2 is 2, பேலன்ஸ் 1 இங்கே வரும். அப்போ 8 2 16. அப்போ திருப்பி இதை 2 டேபிள்னா 4 2 2 4 8, இது 9 2 18. அப்போ அவ்வளோதான், இதுக்கு முன்னே அடிக்க முடியாது. அப்போ இந்த 3 வந்து இந்த பக்கம் வந்துடும். 9 3 27/4 = R. இப்போ இதுதான் 6. இது வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணால் அப்போ வந்து 6 3/4%. அடுத்து 11th சம். ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம், 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூ 5 எனில் அசலின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு இத்தனை 5% வட்டி வீதம். அப்போ R = 5%. அப்போ 5 ஆண்டுகள் N = 5 years. தனி வட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுவும் 5 கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்னது அவ்வளோதான், டைரெக்டாக SI = PNR/100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5. அப்போ அசல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 டிவைடட் பை 100. அப்போ ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் ஆயிரும். இந்த 5 அடிச்சா 5 2 10 0. அப்போ P பிரின்சிபல் எவ்வளோ 20. அடுத்து 12th கொஸ்டின். ஆண்டுக்கு 12% தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 6000 ஓராண்டு வட்டியாக கிடைக்கும் எனில் தொகையை கண்காப்ப பிரின்சிபல் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% ஓராண்டு வட்டியாகனா இப்போ N = 1 year. அடுத்து வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 6000 வந்து ஓராண்டு வட்டியாக கிடைக்குது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 6000. அப்போ SI = PNR/100. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரிஞ்சிருச்சு 6000. அப்போ பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு N 1 year, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 டிவைடட் பை
100. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 6th டபுளால் அடித்தா 1 6 6 அப்புறம் 0 இது வந்து 2. இதை அடித்தா 5 2 10 0. அப்போ இதை கேன்சல் பண்ணி P is equal to எவ்வளோ 5 3 2 3 4 0 50,000. அப்போ நமக்கு தொகை எவ்வளோ 50,000 கிடைச்சிருக்கு. அடுத்து ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 1/3 வருடங்களில் 3/4% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி ரூ. 210 எனில் அந்த அசல் தொகை எவ்வளவு? பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு அப்போ n is equal to 2 1/3 years. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3/4%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 210. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 3 days 6 6 days 1 7/3 years n. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 3 12 12 plus 3 15/4%. அப்போ S is equal to PNR/100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 210. பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். n is equal to 7/3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15/4 divided by 100. இப்போ 1 3 is 3 5 3 is 15. இந்த 5 அடித்தா 5 2 is 10 0. இப்போ 7th டேபிளால் இதை அடித்தோன்னா 7 3 is 21 0. அப்போ 30. இப்போ அவ்வளோதான். P is equal to 30 into 20 into 4. அப்போ P is equal to 3 is 6 6 4 24 2 0 இருக்குது. அப்படியே 2 0 0. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 2400 ரூபாய். அடுத்து 14th sum. விஜய் ரூ. 10,000 வந்து 5% வட்டி விகிதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்களில் 11,000 அவர் பெறுவார்? அப்போ பிரின்சிபலாக வந்து 10,000 அசல் தொகை ஒரு 10,000 செலுத்துறாரு. என்னென்னா எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 5%. அப்போ என்ன கேட்குறாங்க என்னென்னா எத்தனை வருடங்களில் அது வந்து 11,000 மாறுது. அப்போ டோட்டல் அமௌண்ட் தான் என்னது மாறுகிறது. அப்படி 11,000 மாறுது. அப்போ 11,000 மாறுங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுறதுன்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டாக மாறும். அது எத்தனை வருடங்களில் மாறுது. அந்த அமௌண்ட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அது எத்தனை வருடங்களில் மாறுது அப்படின்னு தான் கொஷின். இப்போ டோட்டல் அமௌண்ட் இருக்குது. இப்போ நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் இந்த ஃபார்முலா தெரியும். அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் 11,000 கொடுத்துட்டான். பிரின்சிபல் வந்து 10,000 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 10,000 கிட்ட போச்சுன்னா 11,000 10,000 போச்சுன்னா இப்போ 1000 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிட்டா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா போய் S is equal to PNR/100. அப்போ SI வந்து என்னது 1000, E வந்து 10,000 இன்ட்டு R 5% இன்ட்டு N divided by 100. அப்போ இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல், இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல், இது வந்து 2. அப்போ N is equal to என்னது 2 years. இப்போ 2 வருஷத்தில் 11,000 மாறுது. அடுத்த கொஷின். ஒரு தனி வட்டியில் ரூ. 12,500 ஆனது 4 ஆண்டுகளில் 15,500 மாறுகிறது எனில் வட்டி விகிதம் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க. இந்த சம்மில் வந்து இது வரைக்கும் பார்த்த மாடல் வந்து நார்மலாக எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு அமௌண்ட் இன்னொரு அமௌண்ட்டாக மாறுது, இத்தனை வருஷத்தில் மாறுது. அப்போ அதை சால்வ் பண்ணி 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போது 12,500 அப்படிங்கிறது 15,500 மாறுது. எத்தனை வருஷத்தில் 4 வருஷத்தில். அப்போ இதில் 4 வருஷத்துக்கான வட்டி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் ஒரு இயருக்கான வட்டி டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும் வட்டி. இது வந்து 4 வருஷத்துக்கான வட்டி. அப்போ நமக்கு என்ன தேவை 1 இயருக்கான வட்டி.
அப்போ இதை அடித்தா 7 4s 28 to 5 4s 20 0. அப்போ 1 இயருக்கான வட்டி எவ்வளோனா 750 rupees. அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போது பிரின்சிபல் வந்து 2500, என் வந்து 1 இயர். இங்கே வந்து 4 இயர்னு இருக்குது. இங்கேயே 1 இயர் போடணுன்னா நம்ம இங்கே 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ணப்போ. அப்போ என்ன வந்து என்னது 1 இயர் தான். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 750. இப்போ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR by 100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 750. இது வந்து 12500 இன்ட்டு 1 divided by into R divided by 100. 00 cancel. இது 125 டேபிள் ஆச்சா 5 2s 10 2 5 5s 25. இது 5 டேபிள் ஆச்சா 1 5 5 2 5 5s 25 0. அப்போ இது 1 டைம், இது 6 டைம். அப்போ R is equal to எவ்வளோ 6%. அடுத்து 16வது கொஷின். ஒரு தனி வட்டியில் அசல் 1200 ஆனது 4 ஆண்டுகளில் 1440 மாறுகிறது எனில் ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதே தான், இந்த மாதிரி சம்பந்தம் 1200 1440 மாறுது. எத்தனை 4 இயர்ஸில். அப்போ நம்ம என்னது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் 240. அப்போ 4 இயர்ஸ்க்கான வட்டி வந்து 240. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ? அப்போ இதை அடித்தா 24 0. அப்போ 1 இயருக்கான வட்டி வந்து எவ்வளோனா 60. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோ கேட்டிருக்கான் 1 இயருக்கு தான் கேட்டிருக்கான். அப்போ பிரின்சிபல் நமக்கு வந்து எவ்வளோ தெரியும் 1200. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1. அடுத்து வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயருக்கானது 60. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ SC is equal to PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்து 60. 1200 into N into R divided by 100. இப்போ 00 கேன்சல். அடுத்தா 1 12 12 5 12 60. அப்போ R is equal to என்னது 5%. அடுத்த சம் வந்து தனி வட்டியில் அசல் ரூ 750 ஆனது 4 ஆண்டுகளில் 900 மாறுகிறது எனில் ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதம் என்ன? அதே இது கொஸ்டின் தான். இப்போ 750 அப்படிங்கிறது 900 மாறுது 4 இயர்ஸில் மாறுது. 4 இயர்ஸ்க்கு வந்து என்னென்னா 150 தான் வட்டி. இப்போ இதை நம்ம பாக்ஸ் மெத்தடில் போட்டாலும் இதை வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்போ 1 இயருக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம் 150 டிவைடட் பை 4. அப்போ இது பாயிண்டில் வரதுனால இப்படியே வச்சுட்டு SI is equal to PNR by 100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 1 இயருக்கு எவ்வளோ 150 டிவைடட் பை 4. பிரின்சிபல் வந்து 750. N வந்து என்னது 1 இயர். நமக்கு இப்போ R தான் கண்டுபிடிக்க போகிறோம். R டிவைடட் பை 100. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 15 5 3s 15. 1 5 is 5 2 5 5s 25. 1 3 is 3 5 3s 15. அப்போ இதை அடித்தா 5 2s 10 0. இப்போ R is equal to 20 by 4. இதை அடித்தா 5. இப்போ R is equal to எவ்வளோ 5% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து 18th சம். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் 815 4 ஆண்டுகளில் 854 மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு? இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா நமக்கு எப்பயுமே ஒரு அமௌண்ட் வந்து இத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா இவ்வளோ நாள் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் வந்து 815 ஆகும், 4 இயர்ஸில் வந்து 854 மாறுது. அப்போ இதில் வந்து நம்ம 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3 இயர்ஸில் 815 இருக்குது. அந்த 1 இயர் அடுத்த இயர் 4th இயரில் வந்து 854 மாறுதுன்னா அந்த 1 இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 854 815 மைனஸ் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 9 3.
இப்போ 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 39. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து அசல் தொகை P எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து அசல் தெரியாது, ஏன்னா இங்கே வந்து 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட் தான் நமக்கு இங்கே தெரியும். அப்போ 3 வருஷத்துக்கான வட்டி இதில் ஆட் ஆகிருக்கும். அப்போ 3 வருஷத்துக்கான வட்டி அதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 1 இயருக்கு 39னா அப்போ 3 இயருக்கு எவ்வளோ? அப்போ x is equal to 39 into 3. 9 3s are 27, 2 3 3s are 9, 11. அப்போ 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ? 117. அப்போ இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து 3 வருஷத்துக்கான வட்டியை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன். இப்போ 815லேருந்து 117. அப்போ இங்கே 0, இங்கே 5 வந்துடும். அப்போ 7 போயிடுச்சுன்னா 8, இங்கே 7 வந்துடும். 1 9 6. அப்போ வந்து பிரின்சிபல் என்னது 698 ருபீஸ். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம இந்த மெத்தடில் போட்டுட்டு போயிடலாம். 19th சம், ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் வந்து ரூபாய் 10,400 ஆகவும் 3 ஆண்டுகளில் 9,440 மாறுகிறது எனில் அசல் மதிப்பு. அப்போ பிரின்சிபல் நமக்கு கேட்டிருக்காங்க என்னென்னு, அசல் தொகை. அப்போ வந்து 3 இயர்ஸில் வந்து அது வந்து 9,440 மாறுது. அப்போ 5 இயர்ஸில் வந்து 10,400 மாறுது. அப்போ நம்ம இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அப்போ 10,400 + 9,400 இதை மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 960 கிடைக்கும். அப்போ 2 இயர்ஸ்க்கானது வந்து 960. இப்போ 2 இயருக்கு 960, 3 இயருக்கான இது எவ்வளோன்னு கேட்போம். எதுக்கு நம்ம 3 இயருக்கான கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த 3 இயருக்கான ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களே, அதுலேருந்து 3 வருஷத்துக்கான வட்டியை நம்ம மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்னது ஈஸியாக அசல் கிடைச்சிடும். அப்போ இதை அடுத்து போட்டால் 4 2s are 8, 1 8 2s are 16, 0. அப்போ 3 இயர்ஸ்க்கு எவ்வளோனா 480 × 3 எவ்வளோ, 480 × 3, 8 4s are 8 3s are 24, 2 4 3s are 12, 14, 1440. இதுதான் 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 3 இயர்ஸ்க்கான ஒரு அமௌண்ட் வந்துருக்குங்களா 9440. அதுலேருந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1440 இதை முன்னா 0 0 0 8000. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ 8000. அடுத்த சம், ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது 2 ஆண்டுகளில் ரூ. 1,260 ஆகவும் 5 ஆண்டுகளில் 1,350 ஆகவும் மாறுகிறது எனில் அதற்கு வழங்கப்படும் வட்டி வீதம் என்ன? அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ R = என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஆண்டுகளில் 1,260 ஆகவும் 5 ஆண்டில் வந்து 1,350 ஆகவும் மாறுது. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். அப்போ 1350 / 1260 இதை மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 90 கிடைக்கும். அப்போ 3 இயர்ஸ்க்கு 90னா 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும்? இப்போ ஆச்சுன்னா 3 3s are 0 90. இதை கிராஸ் பண்ணிட்டு அப்படின்னா x = 60. இது என்னது 2 இயர்ஸ்க்கானது. அப்போது பிரின்சிபல் 2 இயர்ஸ்க்கு வந்து 1260 இருக்குது. அப்போ அதுலேருந்து 60 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்னது அசல் தொகை கிடைச்சிடும். அப்போ ஃபஸ்ட் இயரில் நமக்கு எவ்வளோ அசல் இருந்துச்சுன்னா 1,260. அப்புறம் இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 60. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 60 = 1,200 இன்ட்டு n = R/100. 0 0 0 கேன்சலு, 12 அடித்தா 1 5. R = 5/2%. ஸோ நமக்கு வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 மாடல் சம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 20 சம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் மீதி இருக்க அந்த 20 சம்ஸும் பார்த்துடலாம். இதை பார்த்துட்டாலே நமக்கு என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து முடிஞ்சிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் வந்துடும். இந்த மாடல் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு போனாலே போதும், அந்த 3 கொஷின்ஸை ஈஸியாக வந்து என்னது ஸ்கோர் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் மேக்ஸ் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
இதை மட்டும் பார்த்தாலே போதும். இந்த மெத்தட்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்னது, கண்டிப்பாக 25 out of 25 எடுத்துடலாம். தேங்க்யூ.